பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை குறித்து ஒரு சின்ன அறிமுகம் கொடுப்பீர்களானால் நேயர்களுக்கு பிரயோஜனப்படும். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த எங்களுடைய ஊழியம் வந்து கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது தான் எங்களுடைய ஊழியம். ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரிஸ் சொல்லி 2ஆம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணுறது. 2004 இந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு 21 வருஷமாக, இது 22வது வருஷமாக செஞ்சிட்ருக்கிறோம். ஆண்டவர் வந்து 1994 அவருடைய வருகையை பற்றின செய்திகளை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுத்தினார். மற்ற செய்திகள்லாம் கேட்போம், ஆனால் வருகையை பற்றின செய்தியை கேட்குறது ரொம்ப ஆர்வமாக கேட்போம். அந்த மாதிரி மீட்டிங்ஸ் வச்சாங்கன்னா போய் பார்க்குறது, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது 94 ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றினதான ஒரு விதையை உள்ளுக்குள்ளே போட்டார். அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டோம். 2004 கர்த்தர் இந்த முழு நேர பணிக்காக வர சொன்னார். அப்போது வரும்போது என்ன ஊழியம், என்ன காரியம், முழு நேர பணி நல்லா தெரியுது, ஆனால் என்ன ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அப்போது ஏறக்குறைய ஒரு 8 மாதம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி. அந்த நிகழ்ச்சி அவர் கூப்பிட்டது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம். என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த காரியங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் செகண்ட் கம்மிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதை எடுத்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லும் பொழுது இங்கே இருக்க ஊழியக்காரங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆமாம் ஆண்டவர் வரார், அவ்வளோதானே பிரதர், இல்லைன்னா பெரிய விஷயம் இருக்குது அப்படிம்பாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஆனால் அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், அதை நீ தான் போய் சொல்லணும், அவங்ககிட்ட சொன்னால் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஊழியம் இது கன்ஃபார்ம் ஆகி 2004 இப்போது 21 வருஷமாக இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகைக்கு செகண்ட் கம்மிங்க்கு சபைகளை ஆயத்தம் பண்ணுறது தான் எங்களுடைய முழு வேலையாக. ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்கள் சாட்சி அருமையாக இருந்தது. இந்த நாளிலே நாம் முடிவின் துவக்கம் என்கிற நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், எல்லா இடங்களிலும் கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம் என்று சபைகளில், யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் கடைசி காலம்னு கேட்குறோம். ஸோ இந்த கடைசி காலத்தை குறித்து நம்முடைய நேயர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன அறிமுகத்தை கடைசி காலத்தை குறித்து கொடுப்பீரானால் அது அனுகூலமாக இருக்கும். கடைசி காலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடைசி காலம் இருக்குது. உதாரணமாக ஆதாம் காலத்துலேருந்து நோவா காலம் வரைக்கும் அது வந்து நம்ம மனசாட்சி காலம்னு சொல்லுவோம் பைபிளில். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடைசி காலம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை அழிக்க போகுதுன்னு. ஸோ அந்த காரியம் நடக்கிறதுக்கு ஒரு 969 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புறாரு. உலகம் அழிய போது ரெடி ஆகுங்கன்னு ஏனோக்குன்னு ஒருத்தனை எழுப்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு 300 வருஷம் அந்த சுவிசேஷம் போகுது. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மங்கிருச்சு. கடைசியாக ஒரு 100 வருஷத்தில் நோவான்னு ஒருத்தரை எழுப்புறாரு. அவரும் அதுதான் சொல்கிறார், உலகம் அழிய போது எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அன்னைக்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி காலம். அதற்கு பிறகு ஆபிரகாம் காலத்திலேருந்து, நோவாக்கு அடுத்து ஆபிரகாம், அவர் காலத்திலேருந்து இயேசு வருகிற வரைக்கும் அன்னைக்கு உள்ள ஜனங்கள் இயேசுவின் வருகைக்கு காத்திருந்தாங்க. இதை இயேசுவின் முதலாம் வருகைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்க மேசியாவின் வருகைக்கு காத்திருந்தாங்க. அந்த மேசியாவின் வருகைக்கு காத்திருக்கும் போது அவங்களும் அதை தான் காத்திருந்தாங்க. காலம் முடியுது, இது காலம், எப்போ வேணாலும் மேசியா வந்துடுவார்னு எலிசா கூட சொல்லுவார் கேயாசிக்கிட்ட, தோப்புகளையும் துறவுகளையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குவதுக்கு இது காலமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனி டைம் மேசியா வந்துடுவார், நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இயேசு வருவார், அரசாட்சி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி. பட் அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்தது, அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அப்புறம் 2000 வருஷம் கழித்து இயேசு வந்துட்டார். அவங்களுக்கு கடைசி காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நோவா காலத்தில் ஒரு அழிவு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுறது. அது சிதறடிக்கப்படாமல் காப்பாற்றுறதுக்கு தான் சொல்லப்பட்டது, அவங்க கேட்கல. அப்புறம் சிதறடிக்கப்பட்டாச்சு. திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நியூ டெஸ்ட்மெண்ட் இப்போ நம்மளை வச்சு பண்ணுறாரு. திருப்பி இப்போ ஒரு 2000 வருஷம். இப்போ நம்ம எதை கடைசி காலம்னு சொல்கிறோன்னா, திருப்பி இயேசு வரப்போகிறார். இயேசு வந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போக போகிறாரு. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது, ராப்சர்னு சொல்லுவாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. இந்த முடிவு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய அழிவு இருக்குது. நோவாக்கு ஒரு பேழை, அடுத்து ஒரு அழிவு, அதை ஒட்டி இயேசு வரப்போகிறாரு, அதை ஒட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு ஃபஸ்ட் டைம் நடந்தது. இப்போ திருப்பி இயேசு வரப்போகிறாரு, அதை ஒட்டி ஒரு பெரிய அழிவு. ஸோ இந்த அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நோவா கூப்பிட்டாரு. அந்த அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டாங்க, இயேசு வரும்போது வந்துருங்கன்னு.
அதே மாதிரி இப்போ வரப்போகிற அடுத்த அழிவிலிருந்து இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டு தம்முடைய ஜனங்களை போக போகிறார், ராப்சர்னு சொல்கிறோம். ஸோ இந்த காரியங்களை பற்றி சொல்கிறது தான் கடைசி காலம், என் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். நீங்கள் சொன்னீங்க இயேசு மறுபடியும் வராங்கன்னு சொல்லி. நம்ம எல்லா இடங்கள்ல பார்ப்போம்னு சொன்னால் ஜீசஸ் இஸ் கமிங் சூன் அப்படின்னு யூடியூப்ல பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் ஜீசஸ் சீக்கிரம் வராருன்னு நிறைய இடத்துல கேட்குறோம். ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயேசு இப்போ வரமாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அநேக இன்டர்பிரிட்டேஷன் உண்டு. இயேசு இப்போ வரமாட்டாங்க, லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இயேசு சுவாமி எப்போ வரப்போகிறாங்க, அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது, அதை குறித்து விவரமாய் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதை சின்ன விஷயத்தில் சொல்ல முடியாது, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லணும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் தான் அது புரியணும்னு வச்சுக்கோ. கொஞ்சம் அதை விவரமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னென்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை 2 வகை. நான் கொஞ்சம் நேயர்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்கிறேன். 2 வகை. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று இயேசுவின் பகிரங்க வருகை. இப்போ இயேசு ஃபஸ்ட்டு வந்தார் இல்லைங்களா, அப்போயும் 2 இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பாவங்களை நிவர்த்தி செய்தல், அதுக்கப்புறம் இயேசு அரசாட்சி செய்தல். இந்த 2ல் யூதர்கள் ஒன்று தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, இயேசு அரசாட்சி பண்ண போகிறாருன்னு. யோவான் ஸ்நானகன் கூட இயேசு அதை தான் கேட்குறாரு, வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம். ஸோ காரணம் என்னென்னா அவங்க முதல் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போவும் இயேசுனுடைய வருகையில் 2 வகை, 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ராப்சருக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குது. ஒரு உலகமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி உலகத்தை ஆளுகை செய்வார். பைபிளில் இது இருக்குது. ஸோ இந்த டிக்டேட்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய பகிரங்க வருகை. அவர் அந்த சர்வாதிகாரியை அழித்து அவருடைய அரசாட்சி 1000 வருஷம் இந்த பூமியில் வரும். இதுதான் டைம் லைன். இந்த டைம் லைனில் ராப்சர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ராப்சரில் நிறைய விதமான உபதேசங்கள் இருக்குது. ஆமாம். ராப்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் மறுரூபமாகி போகிறதுனா இப்போ இயேசு வரும்போது அப்படியே அவங்க எல்லாருமே மாம்சத்துலேருந்து ஆவியாக போவாங்க. இதை நம்பக்கூடாத ஒரு விஷயம். யாரையாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்படியே மறுரூபமாகி நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்படி நடக்கலை. ஸோ ஜனங்களால் நம்ப முடியாது. இதே மாதிரி தான் நோவா சொன்னார், உலகம் முழுக்க தண்ணி வரப்போகுது, எல்லாரும் அழிய போகிறாங்க, நாம் மட்டும் தப்பிக்க போகிறோம். இதுவும் அன்றைக்கி என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். ஆமாம். அதனால தான் ஜனங்க யாருமே அவர் பின்னாடி வரல. ஆனால் அதான் நடந்துச்சு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இப்போவும் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோன்னா, உலகம் முழுக்க ஒரு அழிவு வரப்போகுது, ஒரு சர்வாதிகாரி வரப்போகிறான். இப்போ நோவோட ஜலப்பிரளயம் பாருங்கள் 7 நாள் கழிச்சு வரும். ஆமாம். இங்கே பாருங்கள் 7 வருஷம் கழிச்சு வரும். ஸோ ஒரு அழிவு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நோவா பேழைக்குள்ளே போனதை ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி நம்மளை இயேசு கொண்டு மத்திய ஆகாயத்துக்கு போக போகிறார். நாம் மறுரூபமாகி அவரை சந்திக்க போக போகிறோம். இப்போ ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, இந்த மறுரூபமாகிறதுனா ஒன்று கிடையாது, அப்படிலாம் நடக்காது, இருக்குன்றதுக்கு அடையாளமாக தான் இயேசுவே மறுரூபமாகி காட்டினார். அவரே ஒரு மறுரூபமாகி இப்படிலாம் இருக்குது நடக்கும்னு சொல்கிறார். ஸோ ஒரு குரூப் இதை நம்பலை, இதை ராப்சரை என்ன செய்யலை, அவங்க நம்பலை. இதுலேயே இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்பாத குரூப்பு, இயேசு 7 வருஷம், அந்த 7 வருஷம் நம்புகிறாங்க. இயேசு 7 வருஷம் கழித்து வருவார், பகிரங்கமாக வருவார். ஸோ இந்த ராப்சர் அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராப்சர் இருக்குது, ஆனால் முதல்ல வராது, அந்த உபத்திரவ காலத்துக்கு நடுவில் வரும், 3.5 வருஷத்தில் நடுவில் வரும் அப்படின்றாங்க. ஆங்கிலத்தில் இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ ட்ரிபுலேஷன், மிட் ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நாம் எதை விசுவாசிக்கிறோம், வசனத்தில் எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீ ட்ரிபுலேஷன் சொல்லக்கூடியதான உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக இயேசு நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இதற்கு நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள் இருக்குது வேதத்தில், பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இப்படி நிறையா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒன்று நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் தெளிவாக பேசினாலும், ப்ரூஃப்ஸோடு சொன்னாலும், அல்லது வசனத்தை விவரித்து சொன்னாலும், விசுவாசிக்கிற இருதயம் மட்டும்தான் திறக்கும். ஆமாம். இதுக்கு தேவை விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இதை நம்ப முடியாது. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஆமாம். மெடிக்கலி இதை ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் பண்ண முடியாது. சரி, இதில் ஏதாவது கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஆனால் இதை விசுவாசிச்சிங்கன்னா அதுக்கான ரட்சிப்புக்கான அனுபவம் உங்களுக்கு வருது, உங்களுக்கு அதுக்கான காரியம் நடக்குது. ஆனால் ஒரு குரூப்பு என்ன தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால் ராப்சர் என்பது முழுக்க விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அதனால தான் இயேசு தெளிவாக சொன்னார்,
மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னார். ஆமாம். ஸோ இயேசு வரும்போது யார் அந்த ராப்சரை விசுவாசிக்கிறாங்களோ, சமீபத்தில் ஒருத்தர் சமீபத்தில் ஒரு புக்கில் எழுதியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ராப்சரை நம்ப மாட்டேன், அப்படி ஒன்று இருக்குல்ல, கிடையாது. ஒருவேளை நடந்தால நான் அதில் வந்துடுவேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் அந்த ராப்சரில் போகிற அளவுக்கு என்ன செய்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், அதனால் நான் வந்து கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்றார். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இயேசுவை நம்பலை, ஆனாலும் இயேசு என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவார், இயேசுன்னு ஒருத்தர் இருந்தால். ஏன்னா பைபிளில் சொல்கிற அளவுக்கு நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதே மாதிரி தான் வருகையை நம்பாதவர் எப்படி வருகையில் போவார். ஸோ நேரலுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ராப்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 1 தெசலோனிக்கர் 4:16-17 இந்த சம்பவம் இருக்குது. ஸோ இது எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு முன்பாக போய் நம்ம நிற்க போகிற சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் உண்டு. இது பைபிளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவம், மகா உபத்திரவம் ரெண்டும் சேர்ந்து வரும், 3 ஸோ 7 வருஷம். இந்த உபத்திரவ காலத்தில் ஒருத்தர் கூட நிலைநிற்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஒருவரும் நிற்க முடியாது அப்படின்னு இருக்குது. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த உபத்திரவ காலத்தில் நிற்க முடியாதுன்றதுனால தான் முன்னாடியே இயேசு கூட்டிகிட்டு போகிறார். அவருக்கே தெரியும், அதனால தான் அந்த சான்ஸே அவர் கொடுக்குறாரு. இப்போது ஜலப்பிரளயம் வரும், சர்வ வல்லமையுள்ள தேவன், தண்ணி மேலே நடக்கிறவர் நோவாவை பார்த்து பயப்படாத, நான் உன்னை தண்ணி மேலே நடக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆமாம், சொல்லியிருக்கலாம். முடியலையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தண்ணிக்குள்ளே நோவால் நிற்க முடியாது, அது சாத்தியம் இல்லை, அதனால் நீ ஒரு பேலை செஞ்சுக்கோ, நான் அதில் உன்னை காப்பாற்றுறேன். அதே தேவன் தான் இப்போவும் சொல்கிறாரு, நான் உன்னை இதுக்கு நடுவில் இருந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஓகே, ராப்சர் இருக்குன்னு விசுவாசிக்கணும், நம்பணும். முதல்ல இயேசு சபை எடுத்துகிட்டு போவார்னு. இது முழுக்க பேஸ்ட் ஆன் ஃபெய்த். இது கிரியினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே நடக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். நம்முடைய நேயர்களுக்கு ராப்சரை குறித்து அழகாக சொன்னீங்க. இப்போ ராப்சர் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த ராப்சரில் சபை எடுத்துக்கொள்ளப்படணும்னா சபை எந்த மாதிரி ரெடியாக இருக்கணும்? எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா, நானும் ராப்சரில் போகணுன்றது தான் ரொம்ப ஆசை. ஆனால் ராப்சரில் போகணுன்னா, அந்த ரகசிய வருகையில் போகணுன்னா, ஒரு கிறிஸ்துவன், ஒரு விசுவாசி சபைக்கு வரவன் எப்படி ஆயத்தமாக வேண்டும், ஒரு சபை எப்படி ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம் அந்த சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் நியூ டெஸ்ட்மென்ட் பைபிளே இருக்குது மொத்தமாக. இயேசு இப்போ நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறீங்க இல்லையா, கம்யூனியன் எடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், இதுதான் ஸ்டார்டிங். அந்த வருகையில் போகிறதுக்கு, இப்போ நீங்கள் அதானே கேட்டீங்க, வருகையில் போகிறதுக்கு, அந்த வருகையில் போகிறதுக்கு ஸ்டார்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்யூனியனில் ஆரம்பிக்குது. இது ஒரு கவனன்ட். இந்த கவனன்ட்டை எடுக்கிற விதமே உங்களோட ஸ்டார்டிங் ஆகிடுது. அவர் என்ன சொல்கிறார், கவனன்ட் எடுக்கும்போது அபாத்திரமாய் போஜனமான பண்ணக்கூடாதுங்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இன்டர்வியூஸ் இருக்கு இல்லையா, இதை ஒரு தொடர்ச்சியாக நம்ம இது சம்மந்தமாகவே கூட எடுக்கலாம். அதாவது சபை ஆயத்தப்படுவது எப்படி, அதோடு கூட ஒரு டெய்ல் பீஸ் மாதிரி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம இவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இது இவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் ஆயத்தப்படுவது எப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதில் தான் இந்த கம்யூனியன். அதுதான் பேஸ். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்றீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வேணும்ல, ஏதோ யாரோ ஒருத்தர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அப்புறம் தான் அந்த ஆஃபீஸில் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு உத்வேகம் வரும். இல்லைனா உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என்ன சம்பளம் எதுவுமே தெரியாமல் நீ வேலை செய்ப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் போவீங்க. எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், என்ன பண்ணணும், இது எதுவுமே தெரியாது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் உங்களை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, செய்ய வைக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, பார்த்தாச்சு, ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு, ஒரு என்கேஜ்மெண்ட்னு ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் வரைக்கும் அதான் கன்ஃபர்மேஷன். இப்போ அது பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துருக்கோம், பிடிச்சிருக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, அடுத்து இவருக்கு வருவாங்களா, கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை வேறு யாராவது வந்தால் கொடுக்கலாமா, இப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல. அந்த டவுட் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த என்கேஜ்மெண்ட். அதே மாதிரி தான் நீங்கள் வருகையில் போகிறதுக்கு நிச்சயமாக போவீங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அந்த கவனன்ட். அந்த மணவாளன் மணவாட்டி சபையை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நான் வரும்போது ஒன்று கூப்பிட்டு போகிறேன், நீ என்ன செய்ய, இந்த கம்யூனியன் எடுங்கிறார். இந்த கம்யூனியனுடையதான ஒரு பின்புலம் இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலாம். அந்த கம்யூனியனான ஒரு பின்புலம் இருக்குது. ஓகே, யூத பின்புலம் இருக்குது, இயேசு சொன்னதுக்கான அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்குது. முதல்ல ஏன் இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து இதை நான் வர வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னார்ன்றனா, ஒரு யூத பாரம்பரிய சம்பவம் இருக்குது. நான் அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியதுக்காக சொல்கிறேன்.
யூதத்து முறையில் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாண ட்ரெஸ்ஸு அதை கொடுப்பாங்க, அதோட ஒரு கப்பு திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. இதை அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த கப்பையும் உள்ள திராட்சை ரசத்தையும் குடிக்கணும். இந்த மணவாளன் இருக்கிறார்ல, ஒரு ஷார்ட் டைம், அதாவது மாதக்கணக்கெலாம் இல்லை, ஒரு ஷார்ட் டைம், ஒரு 2 நாள் 3 நாள், அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார், திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வருவார். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும். அப்புறம் அந்த கப்பில் இருக்க திராட்சை ரசம் குறைஞ்சிருக்கணும். அந்த திராட்சை ரசம் குறைஞ்சிருந்து அந்த பொண்ணு அவர் வரும்போது அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த பொண்ணு எலிஜிபிள் ஃபார் மேரேஜ். அதோட அர்த்தம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு இவருக்காக காத்திருக்குன்னு அர்த்தம். இந்த முறைமையினுடையதான ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்டு தான் இது. அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அப்புறம் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவன் எவனோ அப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பேசிக் யூத பாரம்பரியத்தினுடைய பின்புலத்தில் வந்து வருது. பட் இது வந்து ஒரு அடிப்படை தான், இதெல்லாம் முழுசாக. ஸோ இப்போது இயேசு வரார். இயேசு வரும்போது நமக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது, அதுக்கு பேர் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்போவும் நம்ம மேலே இருக்கணும். ஏங்க, ரட்சிப்பின் வஸ்திரம் வந்து ஸ்பிரிச்சுவல், அது எப்போவுமே நம்ம மேலே தான் இருக்கும். சிலர்லாம் இப்போது உபதேசம் சொல்கிறாங்க, கேட்டிருப்பீங்க, ஒன் சேவ் எவர் சேவ்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தடவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் சரி இயேசு உங்களை பரலோகத்துக்கு விட்டு போயிடுவார். இந்த மாதிரி ஒரு வசனமோ ஒரு மறைமுக வசனம் கூட பைபிளில் இல்லை. பைபிள் என்ன சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அனுதினமும் உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள்னு இருக்குது. ஸோ ரட்சிப்பு என்பது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து இயேசு வரும்போது முடியும். அது வரைக்கும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காப்பாற்றிக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறது. இப்போ சபையை பார்த்து ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு, லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ நிர்வாணியாக இருந்தும் நீ உன் நிர்வாணத்தை அறியாது இருக்கிறாய். அப்போ சபை நிர்வாணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு ஆண்டவர் ஒரு வஸ்திரம் போட்டார். எங்கே இருக்குது? எசேக்கியேல் புஸ்தகத்தில், நீ நிர்வாணியாக இருப்பதை கண்டு என் வஸ்திரத்தை உன்மேல் போட்டேன் அப்படிங்கிறார். இந்த வஸ்திரத்தை அவர் வர வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும், ரட்சிப்பை பத்திரமா பார்த்துக்கணும். ரட்சிப்பை பத்திரமா பார்த்துக்கிட்டு அவர் வரும்பொழுது அந்த கவனன்ட்டில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த வருகையில் போவதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முதல் கொஸ்டின் ஓகே, ஆன்சர் எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் உங்கள்கிட்ட இருக்கா? அதுதான் இப்போ கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்டேன் எப்போது? 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி. உங்கள் ரட்சிப்பை நான் குறை சொல்லலை, ஆனால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கா? இங்கே என்ன சொல்கிற ஆண்டவர், நீ நிர்வாணியாக இருப்பதை அறியாமலும்ங்கிறார். நான் சொல்கிறது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துலேருந்து இருக்குது, 16-17லேருந்து இருக்குது. நீ நிர்வாணியாக இருப்பதை அறியாமலும், அதாவது என்னென்னா, உன் ரட்சிப்பு உன்னை விட்டு போயிடுச்சு, உனக்கு தெரியாது. ஆனால் நீ இன்னும் நான் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் வந்து காணிக்கை கொடுக்குறேன், இன்னும் சர்ச்சில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ இன்னும் உன் ரட்சிப்பே போயிடுச்சுன்றார். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, போகாது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் ரட்சித்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர், அதாவது சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார். சிம்சோன் என்ன பண்ணுறாரு, சண்டை போடுறாரு. சண்டை போட்டு பெலிஸ்தர்களை ஜெயிச்சிடுறாரு. ஆமாம், சரிச்சா? அடுத்த தடவை பெலிஸ்தர்கள் வராங்க. இப்போ வசனம் சொல்லுது, சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்குது. இருக்கு இல்லையா? இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் இறங்கினார், சண்டை போட்டார், ஜெயிச்சிட்டாரு. செகண்ட் டைம் வராங்க, இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. நடுவில் எப்போ போனார்? ஆமாம், ஃபஸ்ட்டு டைமும் வந்தார், செகண்ட் டைமும் வந்தார். அப்போ நடுவில் என்ன ஆகிருக்குது? நடுவில் ஆவியானவர் இல்லை. அப்போ வந்தது சிம்சோனுக்கு தெரியுது, போனது தெரியல. அதனால தான் பாருங்கள், கடைசியாக சிம்சோனுக்கு மொட்டை அடிச்சிருவாங்க. ஆமாம், அவருக்கு ஆவியானவர் போனதே தெரியாது. திருப்பி அவர் சொல்லுவார், நான் எப்பொழுதும் போல பெலிஸ்தனை ஜெயிப்பேன் அப்படிம்பாரு. பார்த்தா மாட்டிப்பார். அப்போனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற ரட்சிப்பு, உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் வருவது உங்களுக்கு தெரியும், ஆனால் போவது தெரியாது. அப்போ என்ன செய்யணும், இதை போகாமல் பார்த்துக்கணும். அதான் மிக முக்கியம். இதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு ஒரு இயேசு வராரு, நான் வந்து வருகையில் போகணும், எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல எனக்கு கொடுத்த பேசிக். அதனால தான் ரட்சிப்பு. அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் பாவம் செஞ்ச உடனே தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் அப்படிம்பாரு. ஆமாம், அந்த ரட்சணிய சந்தோஷம் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிம்பாரு.
ஏன்னா அதுதான் அடிப்படை பேஸ். அது பேஸே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த கப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கைப்பிடி இல்லாட்டி இந்த கப்பில் இருக்க தண்ணியை குடிச்சிடலாம். ஆமாம் இல்லையா? இந்த இடம் உடஞ்சிருக்கு, இந்த இடம் உடஞ்சிருக்கு, இந்த தண்ணியை குடிச்சிடலாம் இல்லையா? கீழே ஓட்டை விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? குடிக்க முடியாது, சான்ஸே இல்லை இல்லையா? மொத்த தண்ணியும் போயிடும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் வரும்போது சரி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ரட்சிப்பினுடையதான அந்த அன்பு, அந்த சந்தோஷம் போயிடுச்சுன்னா அதான். அப்போது இந்த வஸ்திரத்தை என்னை விட்டு எடுக்காமல் என்ன செய்யணும்? பத்திரமாக பார்த்துக்கணும். என் ரட்சிப்பு பூரணப்படணும். ரட்சிப்பு என்றது என்ன? உலகத்திலேயே எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அது. என் பாவத்தை மன்னித்து நான் பரலோகத்துக்கு போகலாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆமாம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு ஒரு அதே கம்யூனியன் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நம்மை நான் 31ஆம் வசனத்தில், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை பற்றி கொஞ்சம் உட்காந்து நான் அறியணும். நான் கரெக்டாக இருக்கிறேனா? சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சுய பரிசோதனை. அந்த சுய பரிசோதனை பண்ணி பார்க்காம உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பூரணப்படாது. ஆமாம். இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக்கில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எவன் கெட்டவன் இவங்களுக்கு தெரியும், அவங்க கெட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஒத்துக்க மாட்டாங்க. இதான் இன்றைக்கி பிரச்சனையே. அதுவும் இந்த டினாமினேஷன்ஸ் இருக்காங்களே, அந்த டினாமினேஷன் பரலத்துக்கு போகாது, இந்த டினாமினேஷன் பரலத்துக்கு போவார், அவர் போக மாட்டார், இவர் போக மாட்டார்லாம் அவங்க சொல்லுவாங்க. இவங்க போவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு தான் தெரியும், நம்ம ஒன்றும் அவ்வளோ பரிசுத்தவன் இல்லை பாருங்கள். அப்புறம் ஏன் நீங்கள் அவன் போக மாட்டான்றீங்க? முதல்ல உங்களை பாருங்கள். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? முதல்ல உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு, அப்புறம் உன் சகோதரன் கண்ணில் உள்ள எடுக்கலாம். ஹೌದು. இங்கே நம்ம ஊரில் ஒரு ஈஸியாக பழமொழி சொல்லுவாங்க, முதல்ல ஓ முதுக பாரு, அப்புறமா அடுத்தவன் முதுக பார்க்கலாம்பாங்க. அதே தான், அந்த வசனத்துலேருந்து வந்தது தான். இன்றைக்கி நம்முடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்குதா? அதாவது 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படிங்கிறார். ஆமாம். என்ன அன்பை விட்டுட்டோம்? அதை தான், அந்த ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு என் மேலே ஒரு அன்பு இருந்துச்சுல்ல, அந்த அன்பு என்னவாயிடுச்சு? என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு உன் மேலே குறையாக இருக்குதுங்கிறாரு. என்ன அன்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை அப்படிங்கிறாரு. ஒரு அர்த்தம் என்னென்னா, கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு மணவாட்டிக்கு ஒரு மணவாளன் மேலே என்ன ஒரு அன்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாம் இருக்கும்ல. இந்த நான் நினைக்கிறேன், இப்போ உனக்கு அது என்கிட்ட இல்லை, நீ அந்த மாதிரி என்னை நேசிக்கலைன்றார் ஆண்டவர். இதான் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் சபையினுடையதான நிலைமை. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் வித் தான பேஷன். ஆமாம். ஸ்டார்டட் வித் தான லவ். ஆமாம். எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது இருக்குதா? இப்போ இருக்குதா? அன்னைக்கு தேவனை பற்றி அறிஞ்ச உடனே சர்ச்சுக்கு போகிற ஒரு வேகம், ஆராதனைக்கு முன்னாடி போய் உட்கார்றது, ஆவியில் நிறையிறது, அந்நிய பாஷை பேசுறது, அப்புறம் ஏதாவது ஒரு ஊழியன்னா உடனே ஓடுறது, யாருக்கிட்டையாவது போய் இயேசுவை பற்றி சொல்கிறது. ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே டயர்டாகிறாங்க, அல்லது ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறாங்க. இத்தனை வருஷம் அதான் ஆண்டவருக்குள்ளே வந்தான், இப்போ இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன் அப்படிங்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசு. பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே உதவாது. ஆமாம். உங்கள் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருக்காவது உதவும், உங்களுக்கு உதவாது. உங்களுக்கு நேற்று என்பது பாஸ்ட். நேற்றில் நடந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது நடக்குதா? இல்லை. இன்றைக்கி வேறு. ஆமாம். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு நடக்குமா? நடக்காது. நாளைக்கு வேறு. ஈவந்தோ நீங்கள் பாருங்கள், காலையில் 9 to 5 வேலைக்கு போங்க, நாளைக்கு 9 to 5 வேலைக்கு போங்க. அப்படி வேலைக்கு போகும்பொழுது டெய்லி அதே ரூட்டு தான், டெய்லி அதே ஆஃபீஸ் தான். ஆனால் டெய்லி நீங்கள் பார்க்குற எல்லா வாகனமும் ஒரே வாகனமாக இருக்குதா? இல்லை. உங்களை கிராஸ் பண்ணுறவங்களா ஒரே கலர் ட்ரெஸ் போடுறாங்களா? இல்லை. நேற்று நீங்கள் பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் இன்றைக்கி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம். நேற்று நடந்த ஆக்சிடென்ட் இன்றைக்கி நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? நேற்று மழை பெஞ்சிருக்காது, இன்றைக்கி பெய்ய வாய்ப்பு இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி என்டையர்லி நியூ. ஆமாம், எல்லாம் புதுசு, எல்லாமே நியூ தான். அப்போ உங்கள் ரட்சிப்பும் டெய்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம இதை எப்படி பார்க்குறோன்னா, இதே ரூட்டு தானே, இதே சிக்னல் தானே அப்படின்னா, அந்த இடத்துல புதுசாக ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, டெய்லி மன்னா வரும் எடு. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டெய்லி இதே மன்னா தானா, ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நேற்று வந்த மன்னா இது இல்லை, இது வேறு மன்னா.
ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரே மண்ணா, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது புது மண்ணா. புது மண்ணா. பழசை வைக்காதேங்கிறாரு. ஆமாம். நேற்று வந்தது தான் இன்றைக்கி வருதுன்னா ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு? எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல போகிறாரு. நேற்று வந்தது வேறு, இன்றைக்கி வர்றது வேறு. அதே மாதிரி உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் வேறுபடும். கர்த்தரோட நெருங்கிறது ஒவ்வொரு நாளும் வேறுபடும். அவரோடு கூட இணையிறது வேறுபடும். அவர் பேசுறது வேறையாக இருக்கும். அவர்கிட்ட வரக்கூடிய ஆவிக்குரிய தன்மை வேறையாக இருக்கும். எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அனுபவத்தில், ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு, நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், ஆண்டவரோடு நீங்கள் டெய்லி போக 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 யூ வில் கெட் த நியூ திங்ஸ், நியூ தாட்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ மோசே மலைக்கு மேலே மகிமையை பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு மோசே அடுத்த ஆண்டவருடைய மகிமையை உச்சத்தில் பார்க்குறாரு. அப்படியே மேகம் வந்து மூடுது, எல்லாம் பண்ணுறாரு. இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. முட்செடியில் பார்த்துட்டாரு, அந்த இதுக்கு மேலே பார்த்துட்டாரு, அப்புறம் கீழே ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்த்துட்டாரு, இவ்வளவும் பார்த்துட்டாரு. இப்போ திருப்பி கேட்குறாரு, நான் உங்களுடைய மகிமையை பார்க்க வேண்டும். அப்போது இஸ் எக்ஸ்பெக்டிங் த நியூ ஒன். இந்த அனுபவம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான மிக முக்கியமான காரியம். அடுத்து உங்களை என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வருகையில் போகணும், ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற பேசிக் என்னென்னா கவனன்ட், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யணும்னா பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளணும். உங்கள் வஸ்திரம் அழுக்குப்படாமல் இருக்கணும். உங்கள் வஸ்திரம் கிழிஞ்சு, இதெல்லாம் நிறைய இருக்குது பைபிளில், காணாமல் போக இருக்கணும். அல்லது உங்கள் வஸ்திரம் நல்லா இருக்குதுன்ட்டு நீங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் போடவே மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கும் போட மாட்டாங்க. அப்படியே போனாலும் போயிட்டு வந்த உடனே எடுத்து மடித்து பத்திரமா வச்சுருவாங்க. ஆமாம். இப்போ யாராவது வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பழைய வஸ்திரத்தில் இருப்பாங்க, ஒரு நைட்டியோடு இருப்பாங்க, பார்த்தா பரிதாபமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பனியனோட உட்காந்துருப்பாங்க, பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அப்போ இவங்ககிட்ட வேறு வஸ்திரம் இல்லையா? இருக்குது, அது அழுக்காயிடக்கூடாதுன்னு எடுத்து மடித்து வச்சுருக்கிறேன்பாங்க. ஆமாம். இதே விஷயம் உன்னதப்பட்ட 5 இருக்கும். ஆண்டவர் வராரு, மணவாட்டியை கூப்பிட்றாரு. மணவாட்டி சொல்கிறா, வஸ்திரத்தை கலைந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழட்டி பத்திரமா வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பேர் ரட்சிப்பை கழட்டி பத்திரம் வச்சுட்டாங்க, கொஞ்சம் பேர் ரட்சிப்பை தொலைச்சிட்டாங்க, கொஞ்சம் பேருடைய ரட்சிப்பு அழுக்காயிடுச்சு, கொஞ்சம் பேருடைய ரட்சிப்பு கிழிஞ்சு போச்சு, சுருங்கி போச்சு. ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் அவர் வரும்போது கரையற்றதும் திரையற்றதும் பழுதில்லாததும் கர்த்தருக்கு உகந்ததுமாக இருக்கும்போது தான் நீங்கள் இந்த வருகையில் பிரவேசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு நடக்குது. இதை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காப்பாற்றணும், அதை பிடிச்சிக்கணும். நிறையா இருக்குது, நான் சொல்கிறது வந்து பேசிக் ஒன். ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த ரட்சிப்பு பூர்ணப்படுறது இருக்குது. இது பேசிக்காக நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை அவர் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். இதுதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படை பேசிக்.